here today at Sri Shakti Ashram, a beautiful ashram at the foothill of Bunong Leda. Raghu, do you remember last year Guruji started this Shakti Sadhana? The objective was to get all the Hindus in Malaysia during Navaratri to focus their energy and to invoke the blessing of Ambal for the betterment of the Indian community. Do you remember? ஆமா. ஓகே கண்டிப்பா லாஸ்ட் இயர் நம்ம பெரிய அளவுல செஞ்சோம், நேஷன் வைடா செஞ்சோம். இந்த வருஷம் குருஜி செய்யறாரு என்னன்னு தெரியலையே. Yeah, I'm not sure as well. Shall we ask him? வாங்க போய் அவருக்கு கேட்போம். Okay. Hari Om Guruji. Hari Om Guruji. Hari Om. How are you, Guruji? I'm fine. Namaskaram. Namaskaram Guruji. I'm just wondering, Guruji, last year you did a nationwide Shakti Sadhana to bring all the Hindus together. Navaratri is just another 2-3 days. இந்த வருஷம் அப்படி ஏதாவது சத்திய சாதனை செய்யறதுக்கு நோக்கம் இருந்துச்சுன்னா அது என்ன செய்ய போறோம் குருஜி, அதை எடுத்து சொல்லுங்களேன். கண்டிப்பா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷமும் வந்து இந்த சக்தி சாதனா நம்ம தொடர்ந்து செய்ய தான் போகிறோம். சக்தி சாதனா என்பது வந்து எதற்காக செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதோட உள்நோக்கமே அம்பாலை வர வைத்து அவளோட அனுகிரகம் பெற்று மற்றும் சமுதாயத்தில் ஒரு பெரிய சீர்மாற்றம் திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுதான் முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தோடு இந்த வருஷமும் அதே 3 முக்கியமான கோட்பாடை வந்து நம்ம செய்ய தான் போகிறோம். So Guruji, basically you are saying during Navaratri, everyone needs to focus their mind, be very committed to what they are doing without fail for 10 days, so that all our yearning becomes such a solid call for Ambal to bless us. This is basically what you want from the entire Hindu community from Malaysia. Yes. Wherever they are, in their temples, in their homes, every day, do this with so much belief and faith that Ambal will listen to us as one voice, all the children. Yes. This is what we did last year and this is what we learned. We are going to be doing this as well. Yes, Suresh, you are correct. We will be doing it again this year in the duration of 10 days. குருஜி, அந்த 3 கோட்பாடு பத்தி சொன்னீங்க, சக்தி சாதனை 3 கோட்பாடு, அது கொஞ்சம் விரிவாக சொல்றீங்களா? சரி ஐயா, இந்த 3 கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா முதல் விஷயம் நம்ம சைவமாக இருக்க வேண்டும். 2வது விஷயத்தை எடுத்துக்கொண்டா வீட்டில் ஒரு நெய் விளக்கு ஏற்றணும், அதுவும் பூஜை அறையில் ஏற்றணும். அது வந்து கிழக்கு நோக்கி அந்த அந்த விளக்கு வந்து ஏற்றணும். அதில் நெய் இட்டு அன்றாடிக்கும் காலையில் மாலையில் ஒரு ஏறக்குறைய 2-3 மணி நேரம் ஏற்றா மிக சிறப்பாக. 3வது விஷயமாக அது எரியும் போது நீங்கள் பூஜைலாம் பண்ண பிறப்பாக புஷ்பத்தை கையில் எடுத்து ஒரு 9 முறை ஓம் சக்தி என்று இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளியிடம் ஒரு பெரிய பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை அப்படின்னு சொன்னால், இந்த சமுதாயம் இந்த நாட்டில் சிறப்பாக வளர வேண்டும். இந்த 3 விஷயத்தை அன்றாடைக்கும் 10 நாளைக்கு, அதாவது 10ஆம் தேதி ஆரம்பிச்சு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி விஜயதசமி அன்று முடித்தால் மிக சிறப்பாக. குருஜி, நம்ம போன வருஷம் நம்ம சக்தி சாதனை செஞ்சப்ப அதோட மக்களோட ஆதரவு எப்படி இருந்துச்சு குருஜி? எனக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் நம்ம செய்யும்போது நாடு தலைவியில் ஒவ்வொரு மாநிலமாக போய் அரசு சாரா அமைப்பெல்லாம் சந்திச்சு இது எதற்காக எந்த நோக்கத்துக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் புரிய வைத்து முறை செய்யறதுனால இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் நம்ம போயிட்டு ஆங்கிலத்தில் ரோட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம செய்யணும். அது நல்ல ஒரு வகை இருக்கு. நிச்சயமா அரசு சாரா அமைப்பு மற்றும் அரசாங்க அடிப்படையில் உள்ள சில அமைப்புகளும் நிறைய ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல் இந்த வருஷமும் நம்ம போய் தொடர்ந்து நாடு தளவில் செய்யணுமா அப்படின்னா, பிகாஸ் போன வருஷம் நம்ம தெரிவிச்சிட்டோம் இந்த மாதிரி ஒரு சக்தி சாதனா என்பது தொடர்ந்து நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி, எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்கிற மாதிரி. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட அம்பாள் பற்றி என்ன பேசுது அப்படின்னா, சிடக்னி குண்ட சம்பூதா தெய்வ காரிய சமர்ப்பித்தா அப்படின்னு சொல்லுது. என்னன்னா, தேவர்களுக்கே கடந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சிடக்னி குண்ட அப்படின்னு சொன்னா இந்த யாக குண்டத்தை வைத்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க, அம்பாள் நிச்சயமா வருவா அப்படின்னு சொல்லி. அப்படின்னு இருக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து இது செய்யறதுனால இந்த வருஷமும் பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். போன வருஷம் எப்படி ஆதரவு வந்ததோ இந்த வருஷமும் நிச்சயமா ஆதரவு இருக்கும்னு அடியே நம்புறேன்.
இது அம்பாலோட செயல். ஏன்னா நம்ம செய்து அம்பாளுக்காக. சமுதாயத்தை தொட்டு வந்தால் அம்பாளை கால பிடிக்கிறோம், அவளோட பாதத்தை நாடி போகிறோம். அனைத்தும் அம்பாள் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அரசு சாரா அமைப்பு, தனிப்பட்ட நபர், தமிழ் பள்ளி, ஆலயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிச்சயமாக அதில் கொடுப்பாங்கன்னு பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அடியோட விண்ணப்பம் உண்மையும் நீயே, தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும்